ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸை எப்படி ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸை ரெண்டும் சேர்த்து ஒன்றாக்கி ஒரே சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அதை யூஸ் பண்ணி ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸை ஒரே சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுறது. சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்னென்னா, எஸ்விஓ பேட்டர்னில் ஒரு சிம்பிள் எஸ்விஐ பேட்டர்னில் ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அது மட்டுமே சிம்பிள் சென்டென்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸு. ஒரு ஃப்ரேஸு ஒரு எஸ்விஐ பேட்டர்னில் ஒரு கிளாஸ், இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு சிம்பிள் சென்டென்ஸு. சிம்பிள் சென்டென்ஸ்னால் எஸ்விஐ பேட்டர்னில் ஒரு சென்டென்ஸ் இருக்கும், அது சிம்பிள் சென்டென்ஸுன்னு நம்ம நினச்சிருப்போம். அதுதான் சிம்பிள் சென்டென்ஸு. கூட ஒரு ஃப்ரேஸ் வந்துட்டு பின்னாடி ஒரு கிளாஸ் வரும், இதுவும் சிம்பிள் சென்டென்ஸ் தான் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. சரி ஃப்ரெண்ட்ஸு, நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக போட்டுகிட்டே இருப்பேன். சரி போகலாங்களா? 2 சிம்பிள் சென்டென்ஸ்களை சேர்த்து ஒரே சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுவது எப்படி, இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு நம்ம எடுத்துருக்கிற 2 சிம்பிள் சென்டென்ஸ் என்னன்னா, ஹீ ஓப்பன்ட் த டோர், இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். அவன் கதவை திறந்தான். ஹீ என்டர்ட் த ரூம், அவன் அறைக்குள் நுழைந்தான். இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். இதுக்கு ஒரு ரூல் என்ன தெரிஞ்சிங்கன்னா, 2 ரூல் இருக்குதுங்க. ஹீ ஓப்பன் த டோர்ன்றது ஒரு சிம்பிள் சென்டென்ஸு, ஹீ என்டர்ட் த ரூம் இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸு. இது ரெண்டும் சேர்த்து ஒரே சிம்பிள் சென்டென்ஸாக எழுதுறதுன்னா, அதுக்கு முன்னே நம்ம அதை ஒன்றாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விதி தெரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸு. என்ன ரூல்னால், 2 சென்டென்ஸ்களிலும் வரும் சப்ஜெக்ட் ஒரே நபராக இருக்க வேண்டும். ஹீ ஓப்பன்ட் த டோர், அவன் கதவை திறந்தான். ஹீ இந்த சப்ஜெக்ட் இருக்கீங்களா? ஹீ என்டர்ட் த ரூம், அவன் அறைக்குள் நுழைந்தான். 2 சென்டென்ஸ் வரது ஒரே சப்ஜெக்ட் ஒரே ஆளுங்களா, ஒரே நபராக இருக்க வேண்டும். அதுதான் 2 சென்டென்ஸ்லையும் வரும் சப்ஜெக்ட் ஒரே நபராக இருக்க வேண்டும்னு சொல்கிறேன். அடுத்தது 2வது ரூல், ஃபஸ்ட் ஆக்ஷன் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க வேண்டும். இதில் மொதல் ஆக்ஷன் எதுங்க? அவன் கதவை திறத்தல், அவன் கதவை திறந்தான், இதுதான் மொதல் ஆக்ஷன். அது எதில் இருக்குதுங்க? ஹீ ஓப்பன்ட் த டோர், ஓப்பன்ட் என்னதுங்க? சிம்பிள் பாஸ்ட் V2 வேர்ப்புங்க, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குதுங்க. பேசிவ் வாய்ஸ்னா பி வேர்ப்பு V3 வேர்ப்பு வரும், அது சிம்பிள் பாஸ்ட். இது பேசிவ் வாய்ஸுக்குரிய ஸ்ட்ரக்சரு. ஆனால் இங்கே ஹீ ஓப்பன்ட் த டோர், ஓப்பன்றது என்னதுங்க? ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இந்த 2 ரூலும் 2 ரூலும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், இதில் ஸ்டிப்ஸு ஃபஸ்ட் ஆக்ஷன் ஓப்பன்ட் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிறது. ஓகே, ஃபஸ்ட் ஆக்ஷன் வேர்டை ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றிவிட வேண்டும். எப்படி ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றுவோங்க? இப்போ அந்த இங்கே வேர்ப் என்னதுங்க? ஓப்பன்டு V2 வேர்ப்பாகுங்க. அதனுடைய V1 ஃபார்ம் என்னதுங்க? ஓப்பன். அதை கூட ஐஎன்ஜி சேர்த்துனா அதுதான் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இப்போது ஓப்பன்னுடைய ஓப்பன் என்னது? V2 வேர்ப்புங்க. அதனோட V1 ஃபார்ம் என்னது? ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னது? V1 ஓப்பன். அது கூட ஐஎன்ஜி சேர்த்துங்க, ஓப்பனிங். அந்த ஓப்பனிங்ன்றதாங்க ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். சரி, இப்போ எதாவது என்ன பண்ணுறீங்க? 2 சென்டென்ஸில் வரது ஒரே சப்ஜெக்ட் ஆகிறதுனால, இந்த மொதல் சென்டென்ஸ் வரதுல ஹீ சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அதை விட்டுட்டு ஓப்பனிங் த டோர்னு வருதுங்களா, ஹீ என்டர்ட் த ரூம். அதுக்கு என்ன அர்த்தம்? கதவை திறந்து அவன் அறைக்குள் நுழைந்தான். இது டைப் 1. இதே கொஞ்சம் மாற்றி எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸு. இந்த கிளாஸு ஹீ என்டர்ட் த ரூம் அதை மொதல் எழுதிட்டு ஓப்பனிங் த டோர் அதை ப்ரெஸை 2வது எழுதிக்குங்க. இது டைப் 2. ஹீ என்டர்ட் த ரூம் ஓப்பனிங் த டோர், இது டைப் 2. டைப் 3 எப்படி எழுதுன்னா, இந்த டைப் 1ல் போங்க மேலே. டைப் 1ல் கிளாஸில் ஹீன்ற சப்ஜெக்ட் இருக்குதுங்களா, அந்த சப்ஜெக்டை தூக்கி மொதல் எழுதிக்கிங்க. அப்போ இருந்தால் ஓப்பனிங் த டோர்ன்ற ப்ரேஸ் எழுதிக்கிங்க. அடுத்தது மீதி என்ன இருக்குதுங்க? என்டர்ட் த ரூம் அதை எழுதிக்கிங்க. இப்போ எழுதுனா அது 3வது டைப்புக்கு ஃப்ரெண்ட்ஸு. இப்போ புரிஞ்சிக்கலாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸு? இது 3க்கு என்ன அர்த்தம்? ஓப்பனிங் த டோருக்கு என்டர்ட் த ரூம், கதவை திறந்து அவன் அறைக்குள் நுழைந்தான். ஹீ என்டர்ட் த ரூம் ஓப்பனிங் த டோர், கதவை திறந்து அவன் அறைக்குள் நுழைந்தான். ஹீ ஓப்பனிங் த டோர், கதவை திறந்து அவன் அறைக்குள் நுழைந்தான். இது 3க்கு என்ன ஃப்ரெண்ட்ஸு? 3க்கும் சேம் அர்த்தம் தான் ஃப்ரெண்ட்ஸு. இது கொஞ்சம் ஒரு டைமில் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸு. உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.